ரொம்ப யதார்த்தமாக யோசிங்க. ஒரு கூட்டணி அமைஞ்சிச்சு. அந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக போய்கிட்டு இருக்குது. அன்புமணி வரப்போகிறார், தேமுதிக வரப்போகுது. விஜய் பேசிகிட்டு இருக்கார். இந்த கூட்டணி பலமாயிடுச்சுன்னா ஸ்வீப்புன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த நேரத்தில் இவர்கள் சொல்கிற வாதமே வச்சுக்குவோம். பாஜக எடப்பாடி பழனிசாமி முன்னிலும் வேகமாக இன்றைக்கி எல்லாருமே சொல்கிறாங்க. நேற்று கூட ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் எப்பவுமே திட்டிகிட்டு இருப்பார் எடப்பாடி பழனிசாமியை. நேற்று சொல்கிறாரு, இந்த சமீபமாக 2 மாத காலமாக பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணுறது யாருன்னா எடப்பாடி பழனிசாமி. கண்டிப்பாா ஒரு எதிர்கட்சி தலைவராக இவங்களை கதற விடுறாருன்னு அவர் வாயால் ஒத்துக்கிறார். எனக்கு ஆச்சரியம் என்னடா இதுன்னு. நெல் கொள்முதலில் 2 பேர் தான் வச்சு செய்கிறாங்க. ஒன்று அன்புமணி, இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி. அன்புமணி அறிக்கை மட்டும் தான் விடுறாரு. எடப்பாடி பழனிசாமி களத்தில் நிற்கிறதுனால அதுக்கு இவங்க இல்லாட்டி நீதி போவாரா டெல்டாக்கு? இவர்களை அங்கே வர வைக்கிறதே என்ன? எத்தனை மினிஸ்டர் பதில் சொல்கிறாங்க? என்ன காரணம்? இந்த கையில் எடுத்தோன்னா அது பிரச்சனை பெருசாக வெடிக்குது. அந்த இதை அவர் உருவாக்குறாரு. அவரை போயிட்டு இது யாருக்கு பலம்? என்டிஏ கூட்டணிக்கு பலம். கண்டிப்பாக. அப்போ எப்பா நீ நாளிலேருந்து பிரச்சாரம் போகக்கூடாது. என்ன புஷியானந்தா? அவங்க புஷியானந்தம் இந்த வேலையை பண்ணுவாங்க. ஒருத்தன் நல்லா பேசினதாகிடுச்சுன்னா எப்பப்பா வேணாம் நீ இனிமேல் தலையே காட்டக்கூடாது. இந்த மாதிரி தனக்கு தானே வலிச்சு அந்த வேலையை பண்ணுவாங்க. என்ன பண்ண முடியும்? நயினார் நீங்கள் சுற்றுப்பயணம் இந்த கிளம்பிட்டார். நேற்று நயினார் கிளம்பிட்டார்.